ஒரு பொண்ணு கூட நம்ம வாழ்க்கையில திரும்பவும் இவ்வளோ க்ளோஸா இருப்போம்னு எதிர்பார்க்காத ஷோவான் ஹீரான் அவன் கிட்ட கம்ஃபர்டபுளா சேஃபா இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு சரி நல்லா தூங்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் பெட்ல தூங்கட்டும் ஹீரான பெட்ல போட்டா இங்க விடிஞ்சோன காலையில ஹீரானோட அம்மா ஹீரான் நைட்ல இருந்து எங்க இருக்கானே தெரியல நான் வேற அவளை கோவத்துல அடிச்சிட்டேன் அவளுக்கு ஆவும் தவிர வேற யாரும் ஃப்ரெண்டும் கிடையாது அவன் வேற கால் பண்ணா எடுத்தே தொலைக்க மாட்டேன்றானே இப்ப நான் என்ன பண்ணுவேன் என் பொண்ணு எங்க இருக்கான்ட்டே தெரியலையேன்ட்டு புலம்பிட்டு இருக்காங்க அப்ப மெய்ட் ஆண்டியும் நான் வேணா நேர்ல போய் பார்த்துட்டு வரமான்னு சொல்ல எங்க ஹீரானோ எழுன்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குன மாதிரி இருக்கு ஷோனை எங்க ஆளையே காணான்ட்டு வீடு ஃபுல்லா தென்னா அவன் வீட்டுல காணவே இல்ல எங்க போனான்னு தெரியலையா அந்த பூ வேற பூத்துச்சா பூக்கலையான்னு தெரியலையேன்ட்டு பேக மாட்டிட்டு வெளியே வராங்க இங்க கட் பண்ணா ஹாவுக்கு மெய்ட் ஆண்டி விடாம கால் பண்ணிட்டு இருக்காங்க தூக்கத்துல போன் எடுக்கிற ஹாவும் உங்களுக்கு எப்படி என் நம்பர்லாம் கிடைச்சிச்சு நான் தூங்கிட்டு இருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு காலை கட் பண்ணிடுறான் இங்க ஹீரானோ அந்த பூ பூத்துச்சா பூக்கலையான்ட்டு யோசிச்சுட்டு ஷோவானை தேடி நடந்துட்டு இருக்கும்போது ஷோவனோட ஃப்ரெண்டை பாக்குறாங்க அவனோ ஹே பொண்ணே இவ்வளவு காலில் எங்க என்ன பண்ணுகிறேன்னு கேட்டா உன்னோட ஃப்ரெண்டு தான் வர சொன்னா ஷோவானா அவன் உத்தமா ஆச்சே அவனா எந்த பொண்ணையும் கூப்பிட மாட்டான்னு சொல்ல ஹீரானோ மனசுக்குள்ளேயே நேத்து தான் அந்த உத்தமனை பார்த்தேன்னா சும்மா பேச்சுக்கு ஒன்னா சேரலாம்னா நைட்டு ஃபுல்லா அந்த பூ பூக்குமான்ட்டு என் கூட ஒன்னா சேர்ந்து பார்த்துட்டு இருந்தவன் தான் அவன் சரி எங்க இருக்கிறான் என்ன வர சொல்லிட்டு ஆளே காணான்னு கேட்டா இப்போதான் பக்கத்துல கடைக்கு போனான்னு சொல்ல ஹீரான் அந்த கடைக்கு ஷோவானை தேடி ஓடுறாங்க